இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம பைரவியோட வலையில சிக்கின இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் கண்டிப்பா நம்ம கார்த்திகோட கேள்விக்கு பதில் சொல்லியே தீரணும்னு நினைக்கிறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம கார்த்திக்கே தெரியாம அந்த ஒரு கம்பெனிலேருந்து ரூ. 1,00,000 பணத்தை எடுத்து இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஆனா இதுதான் வந்துட்டு இவள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு நல்ல தருணம்னு நம்ம பைரவி ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கினாங்க. ஏன்னா கார்த்திக் நீ போயும் போய் உன் பொண்டாட்டியை வந்துட்டு இந்த கம்பெனிக்கு சேர்மன் பதவியை வச்சில்ல. ஆனால் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லாமல் எந்த ஒரு விஷயமே உங்ககிட்ட சொல்லாமல் அக்கௌண்ட்லேருந்து ரூ. 1,00,000 எடுத்து ஷாப்பிங் போயிருக்காங்க அம்மாவும் புள்ளியும். கண்டிப்பாக இப்படி போனால் கம்பெனி வந்துட்டு லாஸ் ஆகாமல் வேற என்ன நம்பர் 1 பொசிஷனில் வரப்போகுதுன்னு இந்த கார்த்திகை ரொம்ப நல்லாவே வந்துட்டு சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இதுவும் ரொம்பவே வந்துட்டு நல்லது தாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த ஒரு சேர்மன் பதவி கிடைச்சதுலேருந்து கையில் காலில் வந்துட்டு விழுந்த இந்த பைரவி கிட்ட இருந்து இப்போ பார்த்தீங்களா தலையில் ஏறி மேலே உட்கார ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இவளை இந்த ஒரு அடியில் மட்டும்தான் அடிக்க முடியும்னு நம்ம பைரவி ரொம்ப நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம பைரவிக்கு சாதகமாக தான் வந்துட்டு இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் வலையில் சிக்க போகிறாங்க. நம்ம பைரவி எதிர்பார்த்த மாதிரி அந்த அஞ்சலியை வந்துட்டு திரும்ப அந்த ஒரு கம்பெனியை விட்டோம் அந்த ஒரு சேர்மன் பதவியை விட்டு நீக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பைரவி காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வரப்போகிற எபிசோடில் இந்த சிந்தாமணி வந்துட்டு அதுக்கான காரணத்தையும் ரொம்ப நல்லாவே தயாராக வச்சுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்கு மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு ரூ. 1,00,000 பணத்தை எடுத்துச்சு. மற்றபடி வந்துட்டு உங்ககிட்ட மறைச்சு ஒன்றும் வந்துட்டு நாங்கள் சாதிக்க போகிறதில்லன்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு நடிக்க போகிறாங்க. ஆனால் இதை வந்துட்டு பொய்ன்னு நம்ம பைரவியை தாங்க முடிவு பண்ணி இந்த கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் தெரியப்படுத்தணும். ஏன்னா இந்த சிந்தாமணி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த அஞ்சலிக்கு வந்துட்டு ரொம்பவே தலகணம் ஏறிடுச்சு. அந்த ஒரு தலகணத்தினால தாங்க நம்ம பைரவியாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் மதிக்காமல் ரொம்ப வந்துட்டு அங்கீகாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம கார்த்திக்கு தெரிய வந்ததும் அஞ்சலியை பயங்கரமாக அடித்து அவளை இன்னைக்கு உண்டில்லன்னு ஆக்க போகிறோன்னு ஒரு முடிவே கட்ட போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு நம்ம அஞ்சலி அந்த ஒரு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ரொம்பவே வந்துட்டு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம பைரவி மட்டும்தாங்க புரிஞ்சு வச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆன்டின்னு இந்த பைரவி கூட பண்ணாத ஃப்ராடு வேலையே கிடையாது. ஆனால் இப்போ அந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு சேர்மன் பதவி கிடைச்சதில் இந்த பைரவி வந்துட்டு எதிர்த்து நின்றுட்டாங்க. அதை மனசில் வச்சுட்டு தாங்க நம்ம பைரவி சரியான முறையில் பழி வாங்குறாங்க. இதுக்கு மேலே இந்த அஞ்சலியோட சுயரூபம் ஒட்டு மொத்தமாக ஆணவத்தை எல்லாத்தையுமே அடிக்காச்சு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த எஸ்எஸ்கே மூலமா திரும்ப வந்துட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகலான்னு ரொம்பவே கனவு கண்டுட்டு இருக்கா. ஆனால் இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஒரு பொட்டி பாம்பை அடங்கி கிடக்கிறான். ஏன்னா அவனே வந்துட்டு இலக்கிய கேட்டு இந்த ரேவதிக்கிட்டையும் கையும் காலமாக செகண்ட் மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. தாட்சாயணிக்கு மட்டும் இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்திட்டாவா நம்ம நடு தெருவுக்கு போயிடுமேன்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பைரவி வந்துட்டு சரியான முறையில் தான் இந்த கார்த்திக் வந்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு கார்த்திக், உன் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது. ஆனால் கௌதமும் இலக்கியாவும் இந்த ஒரு வீட்டுக்காக ஒரு நல்ல நிலைமையை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க இந்த ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை ஏமாற்றி யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் ஆனால் இப்படி வந்துட்டு வீண் செலவு பண்ண கிடையாது. ஆனால் உன் பொண்டாட்டியை வீண் செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரே நாள் ஷாப்பிங்காக ரூ. 1,00,000 எடுத்துகிட்டு போயிருக்கான். அதுவும் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிப்பான்னு பார்த்தேன். உங்ககிட்ட சொல்லாமே போயிருக்கேன்னா கண்டிப்பாக மனசுக்குள்ளே உன்னை என்னென்ன வச்சுட்டு இருப்பா. அதுவும் சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதிலே நீ கொஞ்சம் தெளிவாயிருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு பணம் வீணாக போகிறதுல வந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அதை சம்மாரிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு கொஞ்சம் நீ மனசில் எடுத்துக்கன்னு நம்ம பைரவி இந்த கார்த்திகை ரொம்ப நல்லாவே வந்துட்டு தெரியப்படுத்திட்டு இருக்குங்க. ஆனால் இந்த அஞ்சலி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு மேலே அந்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம போட்டு வச்சு தான் முடிவு. யாராலையும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ரொம்பவே வந்துட்டு அங்கீகாரத்தில் துடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க பயங்கர மாஸ் என்ட்ரி நம்ம இலக்கியம் கௌதம் கொடுக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.